18/8/81 மசாஜ் தெரப்பி செய்கிறீங்க. ராவ் பஹாங்கா 7:42 AM காலையில் பிறந்திருக்கீங்க. இந்த வேலை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா? இன்கம் லேசாக இந்த விருன்னு வருவார். யார்? சனியோட செவ்வாயோட அமைப்புகள்னு வரும். ராசி புரட்டாதி நட்சத்திரமா? சரி, இந்த அமைப்புகளில் நேரடியாக பார்த்தீங்கன்னா பாப்பா சொல்லிட்டு தாங்க போடுறேன். சனி செவ்வாய் ஏங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புனாக்கா, நீங்கள் என்ன இந்த மாதிரி நம்ம பேர்லாம் சொன்னாலும், ஆனால் இதுக்கான ஒரு மாதிரியான அமைப்புகளில் பார்ப்பாங்க அந்த மசாஜ் தெரபிஸ்ட் விஷயம்லாம். இந்த இடத்துல ஒருவருக்கு சர்வீஸ், ஒருவருடைய காலை பிடிக்கிறீங்க, கால் சம்பந்தப்படுற அமைப்புகளை செய்கிறீங்க. அப்படியே இந்த இடத்துல 2ஆம் இடத்தினுடைய சனியோட அமைப்பு, அந்த சனிக்கு செவ்வாயோட தொடர்பு, செவ்வாய்க்கு சனியின் 10ஆம் பார்வையோட அமைப்பு அப்படின்ற விஷயம் வந்துடுது. அதே நேரத்தில் நல்ல ஒளியான சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சனி தான் சுபத்துவங்க. ஆமாம், இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சனி குருவோடு 2 டிகிரி சேர்ந்துருக்கிறாரு, சுக்கிரனோட ஒரு 8 டிகிரி சேர்ந்துருக்கிறாரு, நல்ல ஒளியான சந்திரனுடைய பார்வை அமைப்புகளில் இருக்காரு. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, நல்ல ஒளியான அமைப்பு, ஒளியான ஜாதகம், ஒளியான அமைப்பு. இந்த இடத்துல லக்னம் சிம்ம லக்னம். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் வரும். நீங்கள் போஸாவே இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு டைப். அடுத்து சுக்கிர தசை வருது. சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, ஆனால் பரிபூர்ண சந்திராதி யோகத்தில் இருக்காரு. அம்மா, இந்த சுக்கிர தசை உங்களுக்கு நல்ல தன்மையை செய்யும். 10ஆம் அதிபதி தான். 10ஆம் அதிபதி முதலில் நீச்சமா இருக்கிறாரு, முதல்ல கெட்டு போயிருக்கிறாரு. ஆனால் சந்திர அதியோகத்திலையும் இவரோட சனியோட அமைப்புகளும் இருந்து இந்த சுக்கிர தசை உங்களுக்கு நல்ல பலனை தான் செய்யும். ஏன்னா சந்திர அதியோகம் இருக்கிற அந்த காரணத்தினால இது சம்பந்தப்படுற அமைப்புகள்ல தாராளமா செய்யுங்க. இப்ப என்ன 7.5 சனியோடைய அந்த தன்மையில ஒரு மாதிரியான தன்மை இருக்கும். என்ன தசை இப்ப நடக்குது? இப்போ உங்களுக்கு கேது தசை அமைப்பா ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே வச்சிருப்பாரு கேது. கேது தசையில் சனி புக்தி இப்போ லேசாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன மேலேருந்து அப்பையிலேருந்தே பாருங்க, படிப்படியான சில அமைப்புகள் மெதுவாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு விஷயமா. 2வது விஷயத்துல புதன் லக்னத்தில் இருக்காரு. லக்னத்தில் சந்திராதியோகத்தில் இருக்கிற புதன் லக்ன சுபத்துவத்தையும் சேர்த்தே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப இருக்கிற கேது ஓரளவுக்கு 6ஆம் இடத்தினுடைய அமைப்புகளை கடுமையா செஞ்சிருப்பாரு. ஏன்னா 6, 8ஆம் தொடர்பு அப்படியே இந்த கேதுக்கு இருக்கு. சனியின் வீட்டுல 8ஆம் அதிபதியினுடைய தொடர்புல இருக்கக்கூடிய இந்த கேது கடுமையான அமைப்புகளை ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு. நான் கேதுல நல்லது சொல்ல மாட்டேன். ஆனா சுக்கிர தசை உங்களுக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்ல அமைப்புகளை நல்லா சம்பாதிக்க முடியும். இன்னும் 10 பேரை வேலைக்கு எடுத்து உங்களால இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு உங்களோட தொழிலை செய்ய முடியும்.